வேலை விஷயமா எங்க ஓனரை பார்க்க முடியும், என்னடா ஆச்சு? போனேன்டா, ஓனர் இல்லையா, நாளைக்கு வர சொன்னாங்க. அப்படியா? நான் ஓனர் வீட்டுக்கு போனேன்னா நான் சொல்லிட்டியடா. இல்லடா, அவங்க பொண்ணை பார்த்தேன்டா. அப்புறம் அப்படி ஒரு அழகான பொண்ணுடா. போடா, முதல்ல பொழப்ப பாரு, அப்புறம் பொண்ணை பார்க்கலாம். இந்த விஷயத்த போய் நான் இவங்கிட்ட சொன்ன பாரு, நம்மள ஒருத்தையும் பார்க்க மாட்டேன்டா. உன்னை யாரா பார்ப்பாங்க? முருகா, இல்லாம புளிமுட்டை மாதிரி தர்றா, நம்மள எவ பாப்பா? என்னப்பா சார், சாமின்னு ஒருத்தர் தேடி வந்திருக்கா சார். அப்படியா? ரொம்ப நேரமா வெளியே காத்திருக்கா சார். வர சொல்லுப்பா. சரிங்க உள்ள சார். வர. தம்பி சார். உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சரிங்க சார். நான் சொல்றத முதல்ல கேளு. உனக்கு மாதமா சம்பளம் வேலை வேணுமா, இல்ல நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகணுமா, அல்லது உனக்கு 1 லட்சம் தரேன் ஊருக்கு போயிடுறியா? எது உன் விருப்பம்? என்ன மௌனமா இருக்க? யோசிச்சுட்டு வா. சரிங்க சார். உங்க ஓனர் பொண்ணு. சரி சரி சொல்லு. அவ வீட்டுக்கு போனோன்னா அவங்க அப்பா 3 கண்டிஷன் போட்டாரு. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்ட்ட சொல்லு, டக்குனு சொல்றேன். முதல்ல உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கிற வேலை வேணுமா, இல்ல சொந்தமா தொழில் செஞ்சு பெரிய பணக்காரன் ஆகணுமா, சரி, இல்ல 1 லட்ச ரூபா தரேன் ஊருக்கு போறியான்னு கேக்குறாரு. இதுக்கு ஏன்டா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? டக்குனு சொல்ல வேண்டியதாடா. 1 லட்ச ரூபாய் ஊர் பக்கம் ஓடிடுவான். அது நீடா. இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. மாசம் மாசம் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் ஆர்த்தியை கல்யாணம் பண்ண முடியாது. 1 லட்ச ரூபா வாங்கிட்டு ஊருக்கு போனாலும் ஆர்த்தியை கல்யாணம் பண்ண முடியாது. அப்பனா அவங்க அப்பாவோட பெரிய பணக்காரனானா மட்டும்தான் ஆர்த்தியை கல்யாணம் பண்ண முடியும். இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரியலையே. வாப்பா, நல்லா யோசனை பண்ணிட்டு வந்தியா? ஆமாங்க சார், நான் கோடீஸ்வரனாக போறேன் சார். அதுக்கு சில வழிமுறைலாம் இருக்குப்பா. உன்னால முடியுமா? என்னால முடியும் சார். நான் சொல்றத கேளு. முதல்ல நீ பெரிய ஆள் ஆகணுங்கிற ஆசையை கடைசி வரை விடக்கூடாது. 2வது, திட்டமிட்டு உழைக்கணும். 3வது, அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் தாங்கிக் கொள்ளணும். இதை நீ கடைபிடிச்சா நிச்சயமா நீ பெரிய ஆள். என்னால செய்ய முடியும் சார். சார், எந்த வேலையும் தெரியாது, எந்த தொழிலும் தெரியாது, முதலீடே கிடையாது. எப்படி சார் என்னால பெரிய ஆள் ஆக முடியும்? இன்னைக்குள்ள கோடீஸ்வரர் பல பேரு இதையெல்லாம் தாண்டி வந்தவதான்ப்பா. எதை பத்தி நீ கவலைப்படாதப்பா. நீ என்ன தொழில் செய்ய விரும்புறியோ அந்த தொழிலுக்குள்ளேயே பெரிய ஆளாக வழி கிடைக்கும்பா. முயற்சி பண்ணு, வெற்றி கிடைக்கும். உனக்கு பிடிச்ச வேலையை தேடிப்பாரு. முடியாட்டா வா, பயப்படாதே, நீ போயிட்டு வா. நான் ஏதாவது 5 லட்சம் 10 லட்சம் பணம் கொடுத்து தொழில் செஞ்சுக்கிடான்னு சொல்லுவாருன்னு பார்த்தா நீயே தேடிக்கன்னு சொல்றாரு. சாப்பாட்டுக்கு வழியே கிடையாது, மாத்திக்க துணி கூட கிடையாது. எப்படி முன்னேற முடியும்? ஆர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இவர் சொல்றதை கேட்டாதான் முடியும். நான் உனக்கு உதவி செய்ய இருந்தும் இல்லாத போல நட, வெற்றி நிச்சயம். அதாவது இருந்தும் இல்லாத நிலைக்கு செல், வெற்றி நிச்சயம். சரிங்க சார், நான் வரேன் சார். சார், பணம் மட்டும் கரெக்டா கேட்கறீங்களே, வேலை ஒழுங்கா நடக்கா சார்? மண்டபம் கட்டினா தான் சார் பொண்ணு கல்யாணம் வைக்க முடியும். சீக்கிரம் ஆட்களை கூட்டு வந்து வேலையை முடிங்க சார். காரணத்தை தேடி சொல்லாதீங்க சார், புரியுதா? நீயே தேடிப்பாரு, இல்லச்சுனா வான்னு சொன்னாரா? ஏதோ 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து யோசனை சொன்னா பரவாயில்ல, சும்மா யோசனை பண்ண 1000 பேர் இருக்காங்கடா. இல்லடா, அவர் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. அப்படியா? இப்ப சொல்றேன்டா, ஏதாவது ஒரு வழியை தேடி நானும் ஒரு பெரிய பணக்காரன் ஆவன்டா. எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குண்டா, செஞ்சா தானே தெரியும். இப்ப சொல்றேன்டா, சொல்லு. ஏதாவது ஒரு வழியை தேடி நானும் ஒரு பெரிய பணக்காரன் ஆவன்டா. சரி இருடா, சாப்பிட வேண்டும்டா. இவ்வளவு படிச்சும் தெளிவில்லாம இருக்கானே, இவன் என்னைக்கு பணக்காரனா வருது? தொடச்சு தொடச்சு இந்த காரு கூட வெள்ளையாயிருது. நம்ம வாழ்க்கை இன்னைக்கு வெள்ளையாக போதும். இதே காரை துடைக்கிறதே நம்ம பொழப்பா போயிருமோ? சச்சா, இப்படியே மனுஷன் ஓட்டக்கூடாது. பேசாம சாமியை பார்த்துட்டு எப்படியாச்சும் ஒரு லைஃப்ல செட்டில் ஆகணும். கண்ணாடியை வேற துடைச்சுடுறாங்க, எதுலயும் போய் விட்டுருவா அவ்வளோ காரை. என்ன மட வேலை பார்த்துட்டு இருக்கியா? காரெல்லாம் பளிச்சுன்னு துடைக்கிற? ஏய், என் உடம்பு தான்டா பளிச்சுன்னு இருக்காது. நாங்க பாக்குற வேலையெல்லாம் பளிச்சுன்னு பாப்போம்ல. எவ்வளவு குள்ளமா இருந்தாலும் எட்டி எட்டி தொடப்பான் பாரு. ஏன் இந்த டிரைவர் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டுறான் பார்த்தால் வெறும் சகதியா இருக்குப்பா சாமி. மட வண்டியை துடைக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் பொழப்பு எப்படியோ ஓடிடும். நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா முதல்ல இருந்து ஆரம்பிச்சாதான் சரி. இப்ப சாப்பாட்டுக்கு முதல்ல வழியை பார்ப்போம். இதுக்காக வேற யாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்க முடியாது. டீ கடையில போய் ஏதாவது பேப்பர்ல விளம்பரத்தையாவது பார்ப்போமே. என்னடா சாமி, எது வேலை விட்டு ஏற்பாடு பண்ணியாடா? ஏதாவது மார்க்கெட்டிங் வேலைக்கு போலான்னு இருக்கேன்டா. இல்லதே மார்க்கெட்டிங்கா? ஆமாண்டா. மார்க்கெட்டிங் தானடா? பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன். சரி,
சோப்பு கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் வேலைக்கு ஆள் வேணும்னு பேப்பரில் போட்டுருந்துச்சுடா. என்னடா இமுட்டு பொடி படிச்சுட்டு தெரு தெருவா சோப்பு வைக்க போடுவீங்க? அதுக்கு ஏன் வேலை எமுட்ட பரவாயில்லடா. தெரு தெருவா சோப்பு வைக்கிற வேலையை விட்டுட்டு ஏதாவது மேனேஜர் வேலையை தேடுறா. நான் தான் கார் தொடச்சிக்கிட்டு அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீனாச்சும் கொஞ்சம் கௌரவமான வேலையை தேடுறா. நம்ம ஊருக்கும் பெருமை. சார் வணக்கம் சார். உட்காருங்க. சார் பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ வரையும் படிச்சிருக்கேன் சார். ரேஷன் கார்டு, சர்டிஃபிகேட், அடையாள அட்டை ஏதாவது இருக்கா? எதுவுமே இப்போ இல்லை சார். வெளியூரா? ஆமாம் சார். எங்கே தங்கியிருக்கீங்க? கோயம்பேட்டில் சார். இதுதான் ப்ராடக்ட் லாசோப். இதை உங்களால் மார்க்கெட் பண்ணி விற்க முடியுமா? என்னால் விற்க முடியும் சார். இதை விற்க முடியும்னா இப்போவே வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி பண்ணுறேன் சார். ஓகே தேங்க்யூ சார். சரி வரேன் சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் லா சோப்பு சார். கம்பெனி புது கம்பெனியா இருக்கு சார்? ஆமாம் சார், புது கம்பெனி சார். புது கம்பெனியா இருக்க மக்கள் கேட்டு வாங்குவாங்களா? கண்டிப்பாக வாங்குவாங்க சார். டிவியில் ரேடியோவில் முதல்ல விளம்பரம் பண்ணுங்க. ஜனம் கேட்டு வாங்கினா தானே வாங்க முடியும். முதல்ல அதை விளம்பரத்தை பண்ணுங்க, அப்புறம் கடைக்கு வாங்க. சரி டயத்தை வரேன் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். முதல்ல அதை செஞ்சுட்டு வாங்க. 3 சோப் 10 ரூபா சார். 10% டிஸ்கவுண்ட் சார். புது ஃபார்மில் சார். சோப்பு நல்லாயிருக்கும் சார். நீங்கள் கடையில் வாங்கி வைங்க சார். மக்கள் கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க சார். தினம் தினம் புதுசாக ஒரு கம்பெனி வருது, போட்டு போங்க, வித்தா காசு தரேன். சார் வேண்டாம் கடமை boss. இல்லை சார். சரி வரேங்க சார். என்ன புது கம்பெனியா? ஆமாம் சார். மாடல் மாடலா வருது, சேல்ஸ் ஆகணுமே. சார் கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும் சார். வாங்கிக்கங்க சார். வேண்டாம் சார், வேண்டாம் சார். சரி வரேன் சார். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி திருவண்ணாமலை. டேய் அங்கெல்லாம் பஸ் போவாதடா. யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம். அதான் ராமர் வளர்களே, அது வழி விடுவோமே. டேய் மதுரை மதுரைன்னு சொன்னா மட்டும் போதண்டா. ஆஹா நம்ம ரூபாய் கீழே வந்துருச்சு. அண்ணே கீழே கிடக்கிற காசு எடுக்காதண்ணே. ஹலோ ஹலோ சார், கீழே விழுந்தது என் காசு. என்னது ஆமா உன் சார். காசா? ஹலோ இது என் காசுப்பா சார் நம்பா. ஆட்டோ தொலைஞ்சு போச்சு நம்பர் சொல்லி கேக்குறீங்க. செல்போன் தொலைஞ்சு போச்சு நம்பர் சொல்லி கேக்குறீங்க. அதே மாதிரி ரூபா நோட்ல நம்பர் இருக்குல்ல, அதை சொல்லிட்டு வாங்கிட்டு போ. ஐயோ உங்க அறிவுக்கு அமெரிக்காவில இருந்தே பொண்ணு கிடைக்க போகுது. டேய், அமெரிக்காவில டேய், இருக்குதானே, ஆப்பிரிக்காவில இருந்து பொண்ணு வரும்னே. போதண்டா. ரூபா நோட்ல நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை சொல்லு வாங்கிக்க. நான் அங்கே போலீஸ்கார் இருக்காருண்ணா, போலீஸ்கார்ட்ட போய் சொல்லிடுவேண்ணா. ஏய் நீ யார்ட்டனாலும் சொல்லு, அதுக்கெல்லாம் எங்க அண்ணன் பேச மாட்டாரு. என் காசு எடுத்துக்கிட்டு எனக்கே வா. கையறா. ஏய் இப்போ இந்த ரூபாயோட நம்பர் சொல்லு, தாரேன், இல்லாட்டி வாரேன். மட இவனை பிடிச்சிக்க, போலீஸை கூப்பிட்டு வரேன். புடிச்சுக்கிறேனே. சார் என் ரூபாய் எடுத்துட்டு கொடுக்க மாட்டான் சார். என்னடா என் ரூபாய் எடுத்துக்கிட்டு கேட்டா நம்பர் சொல்லு தாரேங்கிறாரு சார் அவரு. உன்கிட்ட இருக்க ரூபாய் கூட, ஓ ரூபாய் கூட ஸ்டேஷன்ல ஐயா கிட்ட கொடுத்துட்றேன். உங்க ரூபா நோட்ல இருக்கிற நம்பர் சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க. என்ன? ஐயோ போச்சுடா. என் 10 ரூபாயும் போயிடுச்சு. ஐயோ என் சம்பள பணம் எல்லாம் போச்சே போச்சு. அண்ணே 10 ரூபாய் ஆசைப்பட்டு பணம் 10,000 ரூபாய் போச்சேண்ணே. எல்லாமே போச்சுடா. இப்ப வீட்டுக்கு எப்படிடா உண்டை போறது? போட்டுக்கிட்டு தான். சார் ஆர்டர் ஒன்றும் இன்னைக்கு வாங்க முடியல சார். சார் இன்னைக்கு போனதுக்கு பேட்டா சம்பளம் சார்.
நீ வித்ததுக்கு சம்பளம் வேற பேட்டா வேற, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. போயிட்டு வா. என்னத்தே கருதியே, எத்தனை நாளைக்கு இப்போ டிஃபன் டிஃபன் வாங்கி சாப்பிட்டுக்கு இருக்கிறது. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சுன்னா பரவாயில்ல. ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தனு முட்டு முடிச்சுங்கடா. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு போக தாண்டா மற்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. டேய், நீனும் பேசாம ஹோட்டல் வேலைக்கு போடலாம்ல. நம்ம தங்குறதுக்கு இடமும் மிச்சம், சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதா. இந்த கொசுக்கட்டில இருந்து போன மாதிரி இருக்கும்டா. இதுக்கு தானடா நான் பட்டம் படித்தேன். போடா, பட்டம் படிச்சவெல்லாம் பாட்டில் ஊத்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ண சொல்ற? ஹோட்டல்ல வேலைக்கு போக மாட்டாங்களா வேலைக்கு? டேய், பேசாம ஆர்த்தியப்பட்ட 1 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு வா. பேசாம ஊரை பக்கம் போயிடலாம். எனக்கு குனிஞ்சு நிமிந்து முன்ன மாதிரி வேலை வைக்க முடியல. ஊருக்கு போனா எப்பறம் ஆர்த்தியா கல்யாணம் பண்ணிக்கிறது? பசிக்கே காசு இல்ல, பங்களா காசுப்படுறியாக்கு. பேசாம ஆர்த்தியை பார்த்து ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வா. கடனா நம்ம செலவுக்கு வச்சுக்கிடுவான். கட்டிக்க போற பொண்ணுகிட்ட எப்படா கடனா காசு கேட்கறது? சாமியே சைக்கிள்ல போகும்போது பூசாரி புல்லோட்டு கேட்டாரான். அப்புறம் என்னதான் ஜெலம் இருக்கியா? சரிடா, நீ சொன்ன மாதிரி ஹோட்டல் வேலைக்கே போறேன்டா.